தமிழ்நாட்டில் நெல்லையப்பர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம் இதெல்லாம் தேர் ஓடுறதுனாலேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்த வீரபாண்டியூர் தேர் ஓடாமல் இருக்கிறதுனாலேயே ஃபேமஸ்ஸு. அதுக்கு காரணம் இங்கே நிற்கிறாங்களே இந்த 2 குரூப் தான். இந்த வருஷமாவது இந்த தேரை இழுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சார் தகரம் தான் சார் காத்துல விழுந்துருச்சு. தகரம் தானா? உன் தலையில விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். தங்கவேலு, பந்தோபஸ்தெல்லாம் டைட்டா இருக்கா? சேர்மன் தம்பி மகன் உட்பட 100 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த வருஷம் தேரை இழுத்துடலாம். அட நீங்க வேற சார், இவங்க எங்க சார் தேர் இழுக்க போறாங்க? இந்த அரெஸ்ட் முன்னெச்சரிக்கை எல்லாம் நம்ம திருப்திக்காக தான். அவங்க திருப்திக்காக பண்றத பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏயா எப்படி தேரை இழுத்துலான்னு நான் வேற மேல இடத்துல பஞ்சு டேல கட்டி வந்திருக்கேன். எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க. சார் பிரச்சனை வராமலாம் பார்க்க முடியாது. பிரச்சனை வந்தாதான் என்னன்னு பார்க்க முடியும் சார். போலீஸ் மாதிரியா பேசுற? உன் உயரத்துக்கு பேசியா? சாரி சார். யோ என்னையா இவ்வளவு கூட்டம்? பொட்டலம் கொடுத்து கூட்டு வந்தீங்களா? இதுல பாதி பேர் வெளியூர்காரங்க சார். பிரச்சனையை வேடிக்கை பாக்குறதுனே வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு சர்க்கஸ் பாக்குற மாதிரி சார். ஆடியன்ஸ் புது கலெக்டராம்பா. பழைய கலெக்டருக்கு நெஞ்சு வேலை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா? புது கலெக்டர் இன்னைக்கு சேர்த்துருவோம். சாமி கும்பிட்டோன்னா எல்லா ஊர்லயும் தீர்த்தம் தான் கொடுப்பாங்க. இந்த ஊர்ல நான் புதுசா டீ. சரியான காட்டு பயலுக சார். தெரியுது. காப்பு கட்டுறதுல இருந்து ராட்டினம் சுத்துற வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. கரெக்டா தேரை இழுக்க போறப்போ அளப்பறைய கூட்டிடுவாங்க. 2 குரூப் வந்துட்டாங்களா? சார் வந்துட்டாங்க சார். இந்த பக்கம் இருக்கிறவரு சேர்மன் சேவ பாண்டியன் சார். இந்த ஊர்ல 20 வருஷமா இவர் தான் சார் சேர்மன். இங்க இவரை மீறி எதுவுமே நடக்காது. இங்க இவங்க ஆளுங்க தான் மெஜாரிட்டி சார். அங்க நிக்கிறாரு அவர் தான் மகேஷ் பாபு. அவர் அப்பா பேர் கோதண்ட சார். 20 வருஷமா எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அந்த விரக்தியிலே செத்து போயிட்டார் சார். அவர் அப்பா சாதிக்க முடியாததை தான் சாதிக்கணும்னு வெறியோட இருக்கார் சார் அவர். வாங்க சார். ஆளுக்கு சலசலம் கத்தாங்கப்பா. அதிகாரியா பேச விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னையா ஸ்கூல் பசங்க மாதிரி கோரசா வணக்கம் வைக்கிறாங்க? இவ்வளவு போய் காட்டு பசங்கன்ற இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இத பாருங்க, கோயில், திருவிழா, தேர் இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கெல்லாம் பல வருஷமா சண்டை போட்டுட்டு தேரை இழுக்காமையே விட்டுட்டீங்க. இப்ப இழுத்தா அது நகரமா நகராதானே நிறைய பேருக்கு தெரியல. அதனால இந்த வருஷம் உங்க சண்டை சச்சரவெல்லாம் நிறுத்திட்டு ஒற்றுமையா இந்த தேரை இழுங்க. இன்னைக்கு வேணா இந்த கோயில் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கலாம். ஆனா இந்த கோயிலை கட்டது எங்க முப்பாட்டைங்க. தேர முறைப்படி நாங்க தான் இழுக்கணும். எங்களுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். இருக்குடா. இந்த கோயிலை கட்டினது அவங்களா இருக்கலாம், ஆனா இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 18 கிராமமும் எங்களுக்கு தான் சொந்தம். ஒரு காலத்துல இந்த மண் ஆண்ட பரம்பரை. நாங்க ஆண்ட பரம்பரைக்கு தான் இந்த கோவில்ல முதல் மரியாதைன்றது சம்பிரதாயம். நான் எந்த காலத்திலையும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. தொடர்ந்து நீங்களே வாண்டிக்க. நாங்களும் தானே ஆண்டோம். நீங்க ஆண்ட பரம்பரை, நாங்களும் ஆண்ட பரம்பரையா? ஆண்டிங்க நல்லா ஆண்டிங்களா? வாயில தான் வந்துற போகுது. அதுக்கு ஆனா உன ஃபிளாஷ்பேக் போடுவீங்களே, அந்த காலத்துல அவங்க ஆளுங்க கொடுத்த இடத்துல தான் உங்க ஆளுங்க கோயில் கட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இவங்களுக்கு கோயில் கட்ட கூட இடம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காங்க. நீங்க தான் அடிச்சுக்கிறீங்க. உரிமை யாருக்கா விட்டு கொடுக்க சார்? உங்க உரிமையை நாங்க விட்டு கொடுத்ததாண்டா. அட என்னண்ணே இவங்க கிட்ட போய் சும்மா அளவலன்னு பேசிட்டு பேச வேணாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குத்து பாட்டு பாருங்க. அண்ணே ஒரு வாரத்தை சொன்னேன், இவனை ஒருத்தர வெட்டி போறேன். முதல்ல முடிய வெட்டா. தரத்த கட்ட போயல. சத்தம் போடாதீங்க சார், பேசட்டும். சொன்னா கேளுங்க. கம்முனுங்க. வெட்டுவா குத்து வந்துட்டு. நீ பேசாம இருங்க. என்ன சார் நீங்க ஆரம்பிச்சது அவங்க எங்களை அமைதியா இருக்க சொல்றீங்க. நீங்க என்ன அவங்களா? நான் அவங்க ஆளு இல்லையா? நான் வேட்டில தூக்கி கட்டான். நான் யாருன்னு சொல்லியா? யோ கலெக்டரியா வேட்டியா இருக்கே. அதான வாத்து. ఈ ரோஸ் கலர் சட்டை போட்டு வந்தப்பே தெரியுமா? எங்க ஆளு இல்ல, இவங்க ஆளு தானே. ஆமா. என்னையா சட்டையை வச்சு ஜாதிலாம் சொல்றானுங்க? அட நீங்க வேற சார். இவனுங்க ஜட்டியை வச்சே சொல்லுவானுங்க சார். எனக்கு சொல்ல முடியாது. நான் போட மாட்டேன். நான் பட்டா பட்டி போடுவியா? யோ இவனுங்க காட்டு பசங்க இல்ல, கிறுக்கு பசங்க. பழைய கலெக்டருக்கு எப்படி நெஞ்சு வலி வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. ஒழுங்கா ஒத்து போங்க, இல்ல மரியாதையா கலைஞ்சு போங்க. நான் போலீஸ் வச்சு தேர எடுத்துக்கிறேன். சார் தேர எழுப்பாருன்னு பார்த்தா நம்மள இழுத்து விடுறாரு. இப்ப பாரு, ஒழுங்கா கலைஞ்சு போங்க, இல்லன்னா கலெக்டர் தலைமையில போலீஸே தேர எடுக்கும். சூப்பர். அவி ஆரம்பிச்சாங்க. அடிங்க அவிடா. வாடா போ. டேய் மாமா வராரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அழகா சொல்லு உசுல. புள்ள எப்ப இருந்து காணல? நேத்து காலையில பரிச்சை எழுத போன படிக்கிறது போனவங்க
அதுக்கு மேல திரும்பி வரவே இல்லையா? காதல் விவகாரம் தாயா. நேத்து சாயங்காலம் நரசிம்ம பையனோட பாத்துருக்காங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணுங்க, விவரம் தெரியாதவ. அந்த பையன் என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. என் பொண்ணு இப்படி பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கலையா? என் தப்புனா தான் பொண்ணு ஓடி பொண்ணு நினைச்சு போனா ஆறுதல் சொன்னமாமா. பொண்ணுங்களை காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம படிக்க வச்சா இப்படிதான் நடக்கும். இந்த வருஷம் 12வது முடிக்கணும், கட்டி கொடுத்து போட நினைச்சுக்கிறேன். ஐயா ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கு, எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா. ஹலோ சரி சொல்லிடுறேன் ஐயா. ஏட்டு பேசினாரு, பொண்ணு பையனும் ஸ்டேஷன்ல இருக்காங்களா ஐயா? அப்ப வாங்க போய் கூட்டு வந்துரும். விஷயம் டிஎஸ்பி வரைக்கும் போயிடுச்சுங்க ஐயா. பழைய ஆள்லாம் பரவாயில்ல, புது டிஎஸ்பி ஒரு மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாதா? ஒண்ணு செய், காக்கி சட்டியை கழட்டி போட்டுட்டு நாளையில இருந்து கரை வெட்டி கட்டிங்க. சிரிக்காதியா ஐயா, நம்மள ஒண்ணுக்கு ஆகாதவங்கன்னு அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க முன்னாடி ஸ்டேஷனுக்கு போங்க. அன்பனுப்புறைய அவன் வந்தாலே நான் வந்த மாதிரி. மாமா ஏட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னப்ப நான் அன்புக்கு ஃபோன் போட்டேன். மாப்பிள்ள ஸ்டேஷன் போறேன்ட்டாப்ல. நான் உன்னை திட்டினாலே அவருக்கு மனசு தாங்காதேடி. அந்த மனுஷனை கொண்டு வந்து இப்படி ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டே. எங்களை விட அந்த பையன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இங்க பாருமா, அந்த பையன் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தனே உன் பின்னாடி சுத்தி இருக்கான். உங்க அப்பா அம்மா வானத்தவங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாமா? நான் வரமாட்டேன், அவரோட தான் போவேன். தம்பி பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கு. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த டிஎஸ்பி வேற ரூல்ஸ் அது இதுன்னு கடுப்பை கிளப்புறான் தம்பி. அந்த பைய கூட திமிரா பேசுறான் தம்பி. உண்மையா பேசுறானா? நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு செல்வி, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமா. பார்ப்பா தம்பி எப்படி பண்ணிவிட்டாண்டு. சரி சரி அல்லாதப்ப. யாருங்க? அன்பு சார், சேர்மோடைய தம்பி பையன். அந்த பொண்ணு பையன் விஷயமா பேச வந்திருக்கான். சின்ன பிள்ளை தெரியாம பண்ணி பிடிச்சாப்பா. நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். என்ன சார் இது? ஸ்கூல் பிள்ளைய ஸ்டேஷன்ல உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் வீட்லயே வச்சு பேசி முடிக்கிறத விட்டுட்டு. தம்பி நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். உங்க இஷ்டத்துக்கு பண்றது கவுன்சிலர் ஆபீஸ் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். இங்க சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும். சார், இந்த ஊர்லயே சட்டத்தை மதிக்கிற ஒரே ஆள் நான் தான் சார். இப்ப கூட இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல, ரெண்டு குடும்பத்திலையும் பேசி பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம்னு ரொம்ப நேரம் போற மாதிரி தெரியுது. தம்பி ஓடி போய் எல்லாத்துக்கும் டீ சொல்லு. ஹலோ, நான் செல்வியோட லவ்வரு. ஏண்டா ஓடி போறதுலயும் ஒரு ஜோடி பொறுத்த வேணாமடா. இந்தாடா தம்பி, நீ போய் சொல்லு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆமா, நான் பையனோட வக்கீல். கோட்டை கையிலே வச்சிருக்க, பாக்க அக்கிஸ்ட் மாதிரியா இருக்க இல்லையா? அந்த புள்ள அப்பா அம்மா சொல்லியே கேட்கல, நீங்க என்னத்த புதுசா பேச போறீங்க? நீங்க சொல்லி கேட்கலன்னு வைங்க, கல்யாணம் பண்ணி வச்சு தான் அனுப்ப முடியும் சொல்லிட்டேன். சார், நான் பேசி பாக்குறேன் சார். போய் பேசுங்க. நீ ஒன்றும் கலப்பு. அப்ப நீங்களாம் போய் வெளில இருங்க. போங்க, நான் பேசிக்கிறேன். அந்த பிள்ளை இருந்து ஓடி போயிட போகுது. என்னம்மா நீ ராத்துல இருந்து உன்னை காணன்னு தவியா தவிச்சு போயிட்டோம். உட்கார். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். சரி, தண்ணி குடிமா. ரொம்ப திட்டாங்களோ, அழுது அழுது மூஞ்சியே வீங்கி போச்சு. அழுகுறதுனால அந்த பிள்ளை மூஞ்சி வீங்கிதான் இருக்கும். இங்க பாருமா, உங்க அப்பா அம்மாவுக்காக நான் இங்க வரல. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாதிரி சாரி அந்தஸ்தெல்லாம் பாக்குறாள் நான் கிடையாது. இப்பவே இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா நீ படிக்கிற பொண்ணு, படிச்சு முடிச்சுட்டு அண்ணே நான் பாஸ் ஆயிட்டேன், எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்லு. ஜாம் ஜாம்னு பண்ணி வச்சிடறேன். இங்க பாருமா, படிப்பு ரொம்ப முக்கியம். இப்படிங்கிறதுக்குள்ள 6 மாசம் ஓடி போயிடும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? இப்படிதான் நீங்க வந்து விஜயகாலவ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரிச்சு கடைசியில சந்திரமாமாவை கட்டி வச்சிட்டீங்க. நீ ஏமா விஜயகாலவ பிரிச்சு வச்சேன்னு நினைக்கிற? சந்துரு மாமாலவ சேர்த்து வச்சேன்னு நினை. இங்க பார் செல்வி, என் பேச்ச மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்ப என்ன நம்பி தைரியமா வீட்டுக்கு போ. செல்வி நம்பாத. வீட்டுக்கு போனா மருந்து வச்சு மனசை மாத்திடுவாங்க. மருந்து வச்சு மயக்க அந்த பிள்ளை நான் எலியாடா? நீ மருந்து வச்சு அந்த பிள்ளைய மயக்கினியா? நீ இருமா, நான் தம்பி கிட்ட பேசிட்டு வரேன். தம்பி, நான் மனசை மாத்த வரல. நான் கல்யாணமே வேணாம்னு யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. பொண்ணு படிச்சு முடிச்சோன்னா நானே சேர்த்து வைக்கிறேங்கிறேன். இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? சேர்த்து வைக்க நீங்க யாருங்க? உங்களுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம்? ஞான சம்பந்தம். ஆட என்ன மாப்பிள்ள, பார்க்க சைனா செட்டுமா இருக்க, இவெல்லாம் பேச அப்படிக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் சத்தம் போடக்கூடாதுங்க. யோ மாமா, சரிங்க நான் பாத்துக்கிறேன். தம்பி, நான் பொண்ணோட சொந்தக்காரன் தான். ஆனா உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய நீ கூட்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இல்ல, ஒரு 6 மாசம் பொறுத்துக்க. அதெல்லாம் முடியாதுங்க. என் கல்யாணம் இன்னைக்கே நடக்கணும். ஏன், உன் லவ் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேலதாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னடா அவன் டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் சரிபடாதுங்க. பொண்ணும் மேஜர், பையனும் மேஜர். இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்படியே படிக்கிறனால கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கிட்டோம். ஹலோ ஹலோ, இப்பவே அந்த பிள்ளைய அவன் படிக்க விடல, இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே படிக்க வச்சு கிழிச்சிருவாரு. வக்கீல் சார், பையனுக்கு வேலை இல்ல, பொண்ணு இன்னும் ஸ்கூல் முடிக்கல. நாளைக்கு 2 பேரும் பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க சோறு போடுவீங்களா? உங்களுக்கு என்ன, 2 பேரையும் பிரிச்சு வச்சாலும் காசு, சேர்த்து வச்சாலும் காசு. இப்பவே கல்யாணம் பண்ணினா 6 மாசம் கழிச்சு எங்களை பிரிச்சு வைன்னு வந்து நிப்ப. நாங்க எத்தனைய பாக்குறோம். நான் சொல்ற மாதிரி 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். எது நல்லதுன்னு நீயே முடிவு கேப்பா.
அதெல்லாம் சரிதான். உங்களை எப்படி நான் நம்புறது? சரி, என் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்ல, செல்வி மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதை வேணா எழுதி தர சொல்லட்டுமா? செல்லி மேல நம்பிக்கை இருக்கு சார். எங்க லவ் டீப் லவ். அப்புறம் பாத்தீங்களா, தம்பி லவ் தான் டீப் லவ்வா. அப்புறம் என்ன தம்பி, 6 மாசம் பொறுத்துக்க. என்ன செல்வி, அப்பா அம்மா சம்மதிப்பாங்களான்னு தானே யோசிக்கிற? அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் உடனே முடிவு பண்ணாத, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. யோசிச்சியா? அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. இந்த தடவை +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். வெரி குட். அப்புறம் சார், அப்பா அம்மா கூட பொண்ணு போறேன்னுச்சு, பையனும் சரின்ட்டான். உங்களுக்கு ஓகே தானே சார்? எனக்கு என்னங்க, பொண்ணுக்கு ஓகேனா தாராளமா கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். கவலையே புள்ளைய கூட்டு வாங்கப்பா. ஆமா, இங்க வரப்பா. புள்ளைய அடிக்காம கூட்டு போன திட்டக்கூடாது, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. போங்க. அத நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுங்க. போங்க. சரி, 5 ஆக்கி போட்டு. தம்பி, வண்டி இருக்கா? இல்லண்ணே. நம்ம வண்டியில போய் இறங்கிக்க. வரண்ணே, இருக்கட்டும். மீச போய் பத்திரமா இறக்கிட்டு வாப்பா. சரி தம்பி. அட போங்கப்பா, போய் இறக்கி விட்டாங்கப்பா. போலாம் மாப்ள. போலாமா சார்? உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்கப்பா, அதான் நானும் தப்பா நினைச்சேன். நல்லவங்களை பத்தி தப்பா பேசுறதானே சார் இப்ப ஃபேஷனு? சார், மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவருக்கு எப்பாடுபட்ட சட்டத்தை காப்பாற்றணும், நீதியை நிலைநாட்டணும், அதுதான் அவர் கொள்கை. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி விடுமாமா, நம்ம பெருமை எதுக்கு நம்மளே பேசிக்கிட்டு. இவர் யாரு? இவர் நம்ம ஃப்ரெண்டு, போட்டோகிராஃபர், லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. வித்தியாசமா இருக்காரு. ஆமா, வெள்ளையா இருக்காருல்ல. பாபல்ல வரேன் சார். சரி வரேன் சார். ஆப்பா போலாம். 6 மாசத்துல வந்தாங்க, 6 நிமிஷத்துல வந்தாங்க. டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போனா நீ எல்லாம் பெரிய புத்திசாலியா? 5 நிமிஷத்துல பொண்ணு மனச மாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டி போன எங்களுக்கு 6 மாசத்துல உன்னை மறக்க வைக்க தெரியாதா? ஏண்டா, தாடி வச்சிருந்தா நாடோடிகள் சசிகுமார் நினைப்பா? சசிகுமார் நினைப்பா? மேல எந்த பொண்ணு பின்னாடியாவது சுத்துறத பார்த்தேன், பார்த்த இடத்துல வெட்டி போட்டு படிக்கிறவளை கூட்டிட்டு போனோம்லாம டிஎஸ்பி ஆபீஸ் வேற. டிஎஸ்பி ஆபீஸ் பாருங்க. உங்க ஏரியால இருந்து எங்க ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு லவ் கேக்குதா? இனி ஒரு பயல அந்த பக்கம் பார்த்தேன், கொளுத்திடுவேன். இந்தியால லவ் பண்ண தப்பா? அப்போ எப்படி நான் அணியாம் நீங்க இருப்பீங்களா? என்னது, நீ லவ் பண்றியா? நீ என்ன ஆளுங்க, அவன் லவர் என்ன ஆளுங்க? நான் ஆம்பளை ஆளு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் பொம்பளை ஆளு. பாத்தியா மாம்ச நக்கலா? அவனுக்கு புரியுற மாதிரி கேக்கண்டா. நீ என்ன கேஸ்ட், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேஸ்ட்? நோ கேஸ்ட், பட் ஐ அம் பிரிட்டிஷ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அமெரிக்கன். அப்ப பிரச்சனை இல்ல. why? எங்க ஊர்ல நாடு விட்டு நாடு லவ் பண்றது தப்பு இல்ல, பட் கேஸ்ட் விட்டு கேஸ்ட் லவ் பண்றது தப்பு. இந்த மாதிரி என்னடா ஓடி போங்கடா. இந்த பக்கம் பார்த்து ஐயனார் கோயில்ல கடா வெட்டு பூஜை. சரி வாங்க, அங்க போய் பூஜையா போடுவோம். நமக்கு தான் வலிக்கும். எங்க மேட்சா? சாங்கு மச்சா. வணக்கம். வணக்கம் 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 தம்பி. என்ன அப்ப நல்லா இருக்கீங்களா? சரி மாமா. ஏங்க, இவங்க எல்லாம் கவுன்சிலரே கிடையாது, எதுக்குங்க உள்ள விடுறீங்க? டேய், உன் பக்கத்துல ஒருத்த ஆண்டு வாயை போந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவன் யாரு தெரியுமா? 5வது வார்டு கவுன்சிலர். கிழிச்சான். கவுன்சிலரே இல்லடா, 5 வருஷமா எங்க வீட்டுல வண்டி ஓடிட்டு இருக்க டிரைவர். அவனவே உன்னால கண்டுபிடிக்க முடியல. காரு முதல்ல ரோடு கான்ட்ராக்ட்ல நடந்த முறைகேடுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயாவோட முறையே கேடாதான். அதுல என்ன முறை கேட்ட கண்ட நீ? மாமா, நீ என்னடா அவங்க கிட்ட போய் அறிவு விட்டு திரும்ப பேசிட்டு? ஜனநாயக நாட்டுல எல்லாரும் பேசலாம்ப்பா, நீ பேசு. ரோடு கான்ட்ராக்டுக்கு 4 பேர் டெண்டர் கேட்டிருக்காங்க. எங்க அண்ணன் மகேஷ் பாபு 7 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. ஆனா 9 லட்சம் ரூபாய்க்கு கேட்ட உத்தமனுக்கு உங்க ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக டெண்டர் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அவர் அப்படியே கொடுத்தாரு, ஒரு உத்தமனுக்கு தானே கொடுத்தாரு, உங்கள மாதிரி அயோக்கிய பலனுக்கு கொடுத்தாரு. இருமா, உங்க ஜாதிக்காரன் தான் கொடுப்பீங்கன்னா என்னத்துக்கு டெண்டர் ஒன்று விடுறீங்க? என்னப்பா, அதான் எங்க ஆளுகளுக்கு கொடுக்குறோம்னு தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு டெண்டர் கேக்குறீங்க? பிரச்சனை பண்ணும்னே கேக்குறீங்களா? என்ன அது? தப்பே செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பேசுறீங்க. கையை நீட்டி பேசாத, தெரியும்ல? நீங்க என்ன எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? கூச்சப்பட்டு பேச. என்ன கூச்சல் போடாம உட்காருங்க. கூச்சப்படாம பேசுறாங்க. நீ உட்காரியா? அமைதியா இருங்கப்பா. இத பாருங்கப்பா, 9 லட்சம் இல்ல, 19 லட்சத்துக்கு எங்க ஆளுங்க ஏலம் கேட்டாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். சும்மா வீணா சத்தவங்க தான் போட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. போங்கடா. இனிமே இவங்க கூட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நாங்க இங்க இருந்து வெளிநடப்பு பண்றோம். வாங்க போலாம். இந்த அராஜகம் ஏன்டா வெளிநடப்பு பண்றீங்க? வாங்க போவோம். என்ன மாமா அடாவடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அமைதியா போறாங்க. டேய், வம்பு சண்டைக்கு போகாதீங்களா பாத்துருக்கான், ஆனா வம்புலுத்தும் சண்டை போடாம போறீங்களேடா. டேய் சொன்னா கேட்க மாட்டாங்களே. எடுத்து அடிக்கிறோம் பாரு. எதிர்கட்சிக்காரங்க அராஜகம் தலையில அடிக்காதீங்கடா.
என்ன அடிக்கிற என்ன அடிக்கிற அடியா அடியா தம்சே கை நீட்டாத ஏயா உனக்கே கூட்டம் கூடுற நேரத்துல உன்னையில எவன் ஊராத்து கூட்டத்துக்கு வர சொன்னது குராத்த கல்யா அநியாயம் பண்றீங்களா அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தட்டி கேட்க நிச்சயமா ஒருத்தன் வருவான் அவனுக்கு தக்காளி சுப்புதா போயா போயா தள்ளி விட்டது எவன்டா பெரியவரை தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் பாரு தம்பி வந்துட்டீங்களா நல்லவங்க ரத்தம் வீணாக கூடாது அந்த முட்டைய ஏண்டா பெரியவரை தள்ளி விட்டது இல்லாம சிரிப்பு வேறயா? நீ மட்டும் வெத்திலேச்சே தொட்டு பாட்டு ரத்தங்கிற என்ன வெத்தலையில சுண்ணாம்பு அதிகமா போட்டுப்பாரு போல. இப்ப நான் உண்மையிலே அடிக்கிறேன், ரத்தம் வரும் பாக்குறியா? இவனுக்கு வரும் பாரு. ஆட முட்டா போற அது எங்கால்டா உங்கால அடிச்ச ரத்தத்தை காட்டுறா. என்னடா என்ன ஒத்தக்கன் வச்சிருந்தா நீ பெரியாளா பெரியாளா எல்லாரும் சண்டை போறாங்க, நீ மட்டும் எங்கடா தூக்கிட்டு போற? அப்படிங்களா என்ன என்னன்ற ஊராட்சி கூட்டத்துல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன நீ எல்லாம் ஒரு போலீஸ், அவங்க போய் கேள்வியா? போலீஸே நீ எழுத்து பேசுறியா? நான் பாக்குறேன்டா, பாக்குறேன். 6 மாசம் தாண்டா உங்க கொட்ட தடக்கி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா, பாக்குறேன்டா. கொட்ட 20 வருஷமா சொல்லிக்கிறேன். ஏய் சொன்னா கேளு போ. எதா இருந்தாலும் சட்டப்படி தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அது இழுத்து போங்க. ஏடா போலீஸ் நீ ஒரு சைக்கிள் ஓட்டுடா. இந்த வீடு தானா? இதான் மங்காளி. யாரா வீட்ல வீட்ல யாரா விட்டு மாப்ள வாங்கம்மா, இங்க உங்க பையன். நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக அவனை கேக்குறீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் லெவல் லெட்டர் கொடுத்தாலும் என் பங்காளிக்கு பிடிக்காது. இந்த லட்சத்துல எங்க வீட்டு பிள்ளைக்கு லெவல் லெட்டர் கொடுத்தா உங்களை ஓமாமாங்களா? டேய் கூல்ரா, லேடிஸ் கிட்ட ஜென்டிலா பேசண்டா. நீயே பேசு. ஹலோ மேம், இந்த நிக்கிறானே என் மாப்ள, இந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா? பேசுறீங்க ஏண்டா எடுமட்ட பயல கிளவிக்கு ஒண்ணு பிடிக்கலையாண்டா? அருவாமனை எடுத்தானே ஒவ்வொருத்தரையும் வகுந்து வகுருவேன். மண்டே போற வயசுல கொண்டே போட்டு சுத்துற உனக்கு இவ்வளவு இருந்தா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? மாமா என்ன மகனே, உன் முகரைக்கெல்லாம் எங்கேயும் பொண்ணு கிடைக்காது. நீ ஏன் எங்கேயாவது சுத்தி தேடி கண்டுபிடிச்சுக்கன்னு வாழ்த்து கோயில அலைய விட்டுருக்கீங்களா? இத பாருங்க, எங்க வீட்டு பையன் அப்படி பட்டம் இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரது இண்டிசென்ட்டா கத்துறது? நீ தான் லெட்டர் கொடுத்தியா? வெள்ளலிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கேன். லவ் லெட்டர். அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்தியா? நான் லெட்டர்லாம் ஒன்றும் கொடுக்கலமா. ஏய் போய் சொன்ன கொன்ன விடுங்க உன்னை. இல்லம்மா, நான் கிரீட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன். பாத்தியா மாப்ள அவனுக்கு திமிர? இத பாருங்க, மன்னிச்சிடுங்க, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஆமாமா. ஆமாவா? ஏமா தெரியாம பண்ற வேலையா அது? ஏய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? நான் சும்மா தான் இருப்பேன். மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. ஆனா என் தங்கச்சி சும்மா இருக்காது. ஏன் உன் தங்கச்சியும் பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா? அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துடும். ஏன் மாமா, பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே, இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க? இத பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. உள்ள கேட்டுடுச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னம்மா அது பிரச்சனை ஆயிடுமா? பிரச்சனைய பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். அம்மாடி எங்க தெரியுதா? எங்க அண்ணன் ஒரு கார்டு தான் கொடுத்தான். ஆனா உன் தங்கச்சி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்திருக்கான். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே வினோதினி. உங்க வீட்டு பிள்ளை
விசாரிக்காம எங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் ஆம்பளை இல்லாத நேரத்துல? ஷைலு நான் இருக்கேம்மா. சரி, ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிற நேரத்துல. தங்கச்சி சும்மா இருக்கான்னு அவன் சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். வெள்ளை வேட்டு கட்டிட்டு வந்துட்டா எது வேணாலும் பேசலாமா? விடுமா. ஈவ்டீசிங் கேஸ போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஹலோ, நாங்க கிளவி மேடத்துல தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஈவ்டீசிங் என்ன சொல்றீங்க? கலவி கையை பிடிச்சதுன்னு கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஈவ்டீசிங் பரவாயில்ல. ஆமா ஆமா, வந்துருங்க மாப்பிள்ள. சத்தம் இல்லாம தெரியாம பிடிச்சிட்டேன். என்னடி இவனுங்க? ஐயா வெளியில போயிருக்காருப்பா. சரிப்பா, வந்தது சொல்லிடுறேன். சரிப்பா. என்னப்பா என்னாச்சு? அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சு. பையன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உங்க டாக்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அது? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பயந்து போய் மேல படுத்திருக்காப்பா. பச்சை மண்ணுல பயப்படாம என்ன பண்ணு? இருக்கட்டும். அட ஆமாப்பா, சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம், பின்னாடியே விரட்டிட்டு வந்து லெட்டர் கொடுத்துட்டான்பா. ஆத்தாடி, யார விரட்டினா நல்லா பாத்தீங்களா? பார்த்தேன்பா. அம்முன்னு பங்காளி. பெரியம்மா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆள் தெரியாம பண்ணிட்டானா? தெரிஞ்சோன்னா காலில் விழுந்துட்டான்ல. ஆமா ஆமா, அந்த பையன் காலில் விழுந்துள்ளதான் மாப்பிள்ளைக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. ஆமா சும்மாரியா. பெரியம்மா இந்த விஷயத்த பெரியப்பட்ட சொல்லி பெருசாக்கிறாதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ள நீங்க நான் போய் கேக்குறேன். இருமாமா, சின்ன பிள்ளை. எதுதான் சின்ன பிள்ளை பண்ற காரியம் மாடாது. செல்லம்ல ஒரு அளவு தாண்டா. நாளைக்கு ரோட்ல வர சேர்மனை பார்த்து கேட்பேன். ஏன்டா நீங்க புள்ள வளர்க்கறீங்க இல்ல வேற எதுவும் வளர்க்கறீங்க? போய் தொலை. இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. ரெண்டு எலும்பு துண்டு வீசி இருந்தா கம்பெனி அடங்கிருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கவுண்டமணி காமெடி கேக்குது. குடும்ப மானம் காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிற ஃபேன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. அடடே, வெரி குட். அப்ப பெத்தவங்க மனசு குளிரணும்னா அவங்க தூக்கி பிரிட்ஜுக்குள்ள உட்கார வைப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டைலாக பேசுற. அந்த சதீஷ் பேல உன்னை துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? யோ, நான் சொன்னேயா அவன் எனக்கு துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? நான் சொன்னேனா? அதே அக்கா சொல்லுச்சே. அப்போ உங்க அக்கா கிட்ட போய் கேளியோ. ஏன் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா என்ன படம் பார்க்க விடாம. இங்க பாரு, இந்த வாயப்பா என்னதான் நீ அசிங்கப்படுறா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நீ லவ் லெட்டர் கொடுத்த தப்பு தானே? ஏன் கொடுத்தா சொல்லு. வளர்ந்துருக்கல, அறிவில்ல. போன் வாங்கி கொடுக்கலனா லவ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அடி பாவி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமில? அவரே வந்துட்டாரு, நீயே பேசு. சும்மா வீட்டுக்குள்ள கையை முறுக்கிட்டே தெரிவாரு. என்னடா மாப்பிள்ள? ஒண்ணு இல்ல மாமா, இது நம்ம வினோதனைய பத்தி ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்படியே அதான் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன் மாமா. ஏடா சோத்த வடிக்கிறவர் சொல்லிட்டு இருக்க. விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ரத்த கண்ணீரே வடிப்பையா? பார்த்து வாய் கோணிக்கிற போகுது எகத்தாலாம். ஐயோ, இவங்க கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போனா அந்த ஆளு இருக்கா. மாவட்ட கோர்ட்டு வரையும் வந்தாச்சு. வாய்தாவை குறைச்ச பாடும்ல, இந்த ஆள் வாதாடி ஜெயிச்ச பாடும்ல. வக்கீலுக்கு போன போடுமாமா. அவனே அடிச்சிட்டான், லாயர் தான். ஹலோ சார், எங்க இருக்கேள்? உள்ளதான் சார். உள்ள இருக்கேளா? தீர்ப்பு கொடுத்துட்டாளா? நீங்க இந்த லட்சணத்துல வாதாடிட்டே இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துருவா சார். உள்ளதானா? ஜெயிலுக்குள்ள இல்ல சார், கோர்ட்டுக்குள்ள. கோர்ட்டுக்குள்ளயா? சரி அங்கே இருங்க. நான் அவசர வேலையா வெளியூர் வந்துட்டேன். ஜூனியர் அனுப்புறேன். சார், எது ஜூனியர் அனுப்புறீங்களா? நான் விளையாடுறீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட விளையாடுற? ஜூனியர்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வாய்தா கிடைச்சிடும். அதெல்லாம் ஒண்ணு. ஹலோ, வச்சுட்டாங்க. என்னாச்சு? அந்த ஆளு வரமாட்டானா, யாரோ ஜூனியர் அனுப்புறானா. அந்த ஆளே ஜூனியர் மாதிரி தான் வாதாடுவான். இதுல வேற அவனுக்கு ஒரு ஜூனியரா? இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. நான் கோர்ட் ஹால்ல வெயிட் பண்றேன், நீ வந்துரு. வர வேண்டியதே இல்ல, ஸ்ட்ரைட்டா குண்டாஸ்தா. ஹலோ. அட கைய தானே வெட்னீங்க, ஆளு உயிரோட தானே இருக்கான். என்னடா கைய வெட்டினது கேக் வெட்டின மாதிரி சொல்றா? அன்னைக்கு தான் நல்ல மூட்ல இருந்திருக்கா, அதான் செம்ப கொண்டு அஞ்சு. இப்போ நான் கோர்ட்ல இருக்கேன், அப்புறமா பேசுங்க. பை. ஓகே. விக்டமை யார் அடிச்சீங்க? எங்க டீம் தான். மாம்சு. நான் கட்டை மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன். மாம்சு தான் மண்டைய பழந்தாப்ல. எஸ், ஐ அம். நீங்க ஒண்ணும் பண்ணலையா? ஹலோ, நீங்க ஒண்ணும் பண்ணலையான்னு கேட்டேன். நான் வேணாம்னு தாங்க சொன்னேன். இவங்க தான் வேணான்னு தான் ஒரு அடியோட நிறுத்த வேணாம் அப்படின்னு சொன்னேன். பங்காளி 60 வயசு ஆபீசரை 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. ஆளுக்கு 20 பிரிச்சுக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? சரி, கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நான் எது கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? உங்க பேரை கேட்டா கூட எஸ் எஸ்ன்னு சொல்லணுமா? ஓகே, வாங்க.
அந்த பக்கம். வாய்தா கண்டிப்பா கிடைக்காது. இவனுக்கு என்னாச்சு? பாடி சீக்கிரமா முடியும்னு எதிர்பார்க்கலையா? அன்பு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. யோ என்ன மாமா? மாப்பிள்ள பீஸ் ஒரு 100-200 சேர்த்து கேப்பா. அவ சொம்போட்டு இருந்துல மனசுல வைக்காம பார்த்து போட்டு விடு. சும்மா பாப்பா மாப்பிள்ளைட்ட சொல்லிட்டேன், நல்லா கவனிப்பாப்ல. கூச்சப்படாம கேட்டு வாங்கிக்கோங்க. வரவா? ஓ மாமா. ஓ பங்காளி. சொல்லுங்க. யார் இவங்க? உங்க ரிலேட்டிவ்ஸா? ஐயய்ய, வேலை இல்லாத வெட்டி பசங்கங்க. எனக்கு உதவியா இருக்கட்டும்னு கூட வச்சிருக்கேன். ஓ ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஊருக்குள்ள நல்லது பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அன்னைக்கு நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சாரி. தப்பு எங்க மேலதாங்க. உண்மை என்னன்னு விசாரிக்காம வந்து பிரச்சனை பண்ணிட்டோம். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். கோவம் வந்துருச்சுன்னா கையில எது கிடைச்சாலும் தூக்கி போட்டு அடிச்சிடுவேன். பரவாயில்ல. உங்க வக்கீல் வாய்தா வாங்கவே அந்த முக்கு முக்குறாரு. நீங்க அசால்ட்டா பேசி வெளியில எடுத்துட்டீங்களே. உங்கள்ட்ட செம்பு என்னங்க, குடத்துல கூட அடி வாங்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸா? பேசாம உங்க வக்கீல உங்கள்ட்டே ஜூனியரா சேர்ந்துக்க சொல்லுங்க. ஐயோ. ஆனா ஒண்ணுங்க, 2 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு உறுதியா நின்னு வாதாடுனீங்க பாருங்க, நீங்க பெரிய வக்கீலா வருவீங்க. அட சும்மா இருங்க. நான் கூட கோர்ட்ல நிறைய பொய் சொல்லிட்டோமா நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவரா தான் இருக்கீங்க. பார்க்கலாம். எப்பங்க? அடுத்து ஏதாவது கேஸ்ல இங்க வராமலே போயிடுவீங்க. பாய். ஷைலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் சொல்லு. ஃபேஸ்புக் தானே பார்த்துட்டு இருக்க, நான் சொல்றத கேளு. சொல். வினோதினிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். அதுக்கு என்ன இப்போ? நான் இன்னைக்கு வீடு பூந்து அவள் தூக்க போறேன். ஓ, அப்புறம் சதீஷ் யாருங்க? ஐயோ ஷைலு, நான் இல்லைன்னு சொல்லு. மறுபடியும் வந்துட்டாங்களா? உள்ள வாங்கண்ணா. கொரியர் வந்திருக்குங்க. சைன் போடுங்க. யோ, கொரியர் தானே கொடுக்குற, அதுக்கு ஏன் இப்படி கொடூரமா கத்துற? நான் எப்பயும் அப்படியே பேசுவேன். அப்படியே பேசிட்டே போ. அடிக்கிற வெயிலுக்கு. போஸ்ட்மேன் வந்ததுக்கு இந்த பயப்படுற? நீ எல்லாம் சேர்மேன் வீட்ல பொண்ணு தூக்க போற. நான் பிளானை மாத்திட்டேன். என்ன? நானும் அவளை ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். மத்தவங்க எல்லாம் ஓடி போனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் பிடிப்பாங்க. நீ எல்லாம் ஓடி போனா வீட்டு வாசலே பிடிச்சிருவாங்க. அப்படியா? பொண்ணு தூக்குற மூஞ்சி பாரு. ஷைலு, அவ வீட்டை நினைச்சால பயமா இருக்கு. நீ தான் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். நான் விடவும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன். அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஷைலு. அண்ணா டீ காப்பி வேணாம்ப்பா. ஆர்லிக்ஸ் பூஸ்ட் வேணாம்ப்பா. கிரீன் டீ வட்டி. டீயே குடிக்க மாட்டேன் போடா. அவரே டீ கடை சட்னி கொடுப்பா. அவரோட யால தான் சார். இன்னொன்று கொடுறா. ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லைங்க, பார்த்தேன் ஒரு 2 மணி நேரம் ஆகுது. மாஸ்டர், இதான் என் ஃபேவரட் கடை. கோர்ட் லீவர்னா கூட நான் இங்க தான் வந்து டீ குடிப்பேன். நல்ல பழக்கம். ஓடு. உங்களுக்கு டீ ஓகே தானே? எனக்கு எப்பவுமே டீ தான். எனக்கும் பிடிக்குங்க. அம்மா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க? சும்மா பேசலாம் தான். சரி, இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு? நமக்கு வர லவ் பத்தியா இல்ல அடுத்தவங்களுக்கு வர லவ் பத்தியா? அட பொதுவா சொல்லுங்களேன். பொதுவானா காதல்ங்கிறது இந்த டீ மாதிரிங்க. சில கடையில நல்லா இருக்கும், சில கடையில கேவலமா இருக்கும். அப்புறம் ஏன் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லா டீ கடையும் மூடணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது இல்லைங்க, ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்றேன்னு பிள்ளைகளை கூட்டு ஓடிறாங்க. அதனாலதான். அப்போ அதே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது தப்பு இல்லையா? அதுவும் தப்பு தான். சரி விடுங்க, நான் அந்த பப்பி லவ் பத்தியே பேசல. இப்போ மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? மெச்சூரிட்டினா வயசுக்கு வர்றதா? ஐயா, அது இல்லைங்க. மெச்சூரிட்டினா ஒரு பக்குவம் வர்றது. பக்குவமா? புரியுற மாதிரி எப்படி சொல்றது? இப்போ சூர்யா ஜோதிகா இருக்காங்க, அந்த மாதிரி லவ் எல்லாம் நீங்க பிரிப்பீங்களா? கேட்டிருந்தா முயற்சி பண்ணி பார்த்துருப்பேன். அது மட்டும் யார் நினைச்சாலும் முடியாது. ஏன்னா பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வர காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அதுக்கு தான் சொல்றேன், பேசாம எங்க அண்ணனையும் உங்க தங்கச்சியும் சேர்த்து வச்சிருங்க. என்னங்க இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறது சாதாரண விஷயம் தாங்க. அது நம்ம தான் தேவையில்லாம பெருசு. அதுக்குன்னு பெரியவங்க ஒத்துக்க வேணாமா? அவங்கள பத்தி விடுங்க, நீங்க நினைச்சா முடியும். என்னங்க இது? ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு இந்த குழப்பம் குழப்புறீங்க? குழப்பம் எல்லாம் இல்லைங்க, நான் தெளிவாவே சொல்றேன். நம்ம யாரு கூட வாழ போறோம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு?
சார் சார் இதோ நான் வந்துட்டேன் சார். சார் நீங்க இதை பத்தி நல்லா யோசிங்க. நான் வரேன். அண்ணா அவர்கிட்ட டீ காசு வாங்காதீங்க, நம்மால் தான். சரிம்மா. பை. அதுவும் நம்மால தான். சரி தம்பி. வரட்டா? ஆமா, என்னடா பாட்டு இது? It's from the band Westlife. My favorite love song. இது கேக்குறப்போ எல்லாம் எனக்கு love mood வருது. நல்லா கொடுத்து வச்சோம்டா நீ. உனக்கெல்லாம் பாட்டு கேட்கும் போதே லவ் மூடு வருது. எனக்கெல்லாம் லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. அம்மா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? ஓ, இருக்கா? Same cast only. Same cast only. லவ்ல என்ன காசு? லவ்ல லவ் தான் முக்கியம், புரியுதா? Correct. சரி, இந்த பாட்டை கேட்டா உனக்கு மூடு வருதுங்கிற. எனக்கு உள்ள மூடும் போயிரும் போல இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி பாட்டா போட்டு விடு. அருமையான பாட்டு. யாரா பாட்டா பண்ணது? நான் தான் மாப்பிள்ள. ஏகடா பண்ண? உனக்கு லவ் பிடிக்காது, பின்னதுக்கு லவ் சாங்கு? எனக்கு லவ் பிடிக்காதுன்னு உன்ட்ட சொன்னேன். பிடிக்கும் நீ சொல்லவே இல்லையே. இப்படிதான் பெல்லு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு லவ் பிடிக்காதுன்னு ஊரெல்லாம் பொருளையை கிளப்பி விட்டு பொண்ணுங்க சமாச்சாரமே என் வாழ்க்கையில எல்லாம் பண்ணிவிட்டாங்க. இல்லைனாலும் 2 திரிசா 3 அனுஷ்கான வரிசையில் நின்றுருக்கான். 10 வயசு இருக்கும். ஒரு நாள் எனக்கு டீ வேணான்னு சொன்னேன். அன்னையில இருந்து எனக்கு டீயே பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்போ உனக்கு டீ பிடிக்குமா? எனக்கு டீ பிடிக்கல. அதை முடிவு பண்ணிருக்க நீங்க யாரா? இவங்க குழப்பல. எனக்கு உண்மையிலேயே டீ பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, எங்க பெரிய பையன் வேற சைட் அடிச்சா கூட நம்ம ஆளுகளா பார்த்து சைட் அடிக்கடா அப்படின்னு சொல்லி ரூல்ஸா போடுறாரு. நீ ஏன் சொல்லு பில்லு, சைட் அடிக்கிறதுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்த காதலுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்மந்தம்? அட பங்காளி, நமக்கும் காதலுக்கும் தான் என்ன சம்பந்தம்? அதானே இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஏன் தங்கச்சி யார லவ் பண்றா? நான் கட்டிக்க போறவளோட அண்ணனே. அப்ப உறவு முறையெல்லாம் சரியா தானே வருது? மாம்சே, அந்த செம்ப கொண்டு எரிஞ்சல்ல அந்த பிள்ளை சொல்ற பங்காளி. அவளை வச்சு கேஸ் வேணா நடத்தலாம், குடும்பம் நடத்த முடியாது. கேஸே நடத்துறா, குடும்பம் நடத்த மாட்டாளா? நீ நடத்து. ஏன் பங்காளி, உனக்கே இது நல்லா இருக்கா? ஏன் நல்லா இல்ல? என்னமோ சொன்னால சூர்யாவும் ஜோதிகாவும் லவ் பண்ணா நல்லா இருக்கும், அஜித்தும் சாலினியும் லவ் பண்ணா நல்லா இருக்கும், நாங்க லவ் பண்ணா மட்டும் கச்சக்குதா? டாய், அஜித் இப்படிதான் ஸ்டேஷனா போய் லவ் எல்லாம் பிரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரா? அது ஏன் தப்பு இல்ல, உங்க தூண்டுதலின் பேரில் நான் செயல்பட்டேன். அதெல்லாம் சரிதான் பங்காளி. நம்ம பிரிச்சு வச்ச லவர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து நம்மளை கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? ஸ்ட்ராங்கான லவ் யாராலையும் பிரிக்க முடியாது, வீக்கான லவ் யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. கேட்டா இப்படி சொல்லிரு. மாப்பிள்ள, ஓடுற தண்ணில எழுதுறதும் போடுற தண்ணில எடுக்கிற முடிவும் சரியா வராது மாப்பிள்ள. எதா இருந்தாலும் நாளைக்கு முடிவு எடுப்போம். நாளான்னைக்கு செய்ய போறவன் தான் நாளைக்கு முடிவு எடுப்பேன், நாளைக்கு செய்ய போறவன் இன்னைக்கே முடிவு எடுப்பேன். நான் முடிவு எடுத்துட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போறேன். பெல்லு விஷயம் மாமாக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு அடிச்சிருவாங்க பெல்லு. மாம்சே, இவன் தண்ணியை போட்டு முடிவு எடுக்கல, நல்லா முடிவு எடுத்து தான் தண்ணியை போட்டிருக்கான். ஆக மொத்தத்துல என்னை கடைசி வரைக்கும் தண்ணி அடிக்க விடவே இல்லையாடா. நீர் சாப்பிட மாட்டேன். I am happy. சரி வாட்ச்மேன் போடுற சட்டம் மாதிரி இருக்கு. நம்ம கட்சிக்காரங்க சட்டம் மாதிரி இருக்கு. தெரியுமா? ஐயே, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இது ஓகே, நமக்கு ப்ளூ தான் ராசி. பால் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, தம் டீ, எம் டீ. எந்த டீ வேணுமா எடுத்துக்க. எந்த டீயும் வேணாம், தண்ணி போதும். நில்றா. ஏண்டா 200 வருஷமா நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்க வெள்ளக்காரன் போயிட்டு நாங்க உன்னை கொடுமைப்படுத்துறோம் புலம்பிக்கிட்டு இருக்கிற. அப்படி என்னடா அப்ப நாங்க உன்னை கொடுமைப்படுத்தினா? யோ மாமா, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதியா? என்னது பேச்சுக்கு சொன்னியா? அப்ப தண்ணியை போட்டா என்ன வேணாலும் பேசுவியா? யோ பங்காளி, நேத்து நைட்டு நான் தண்ணியே போடலையா? தண்ணியே போடலையா? அப்புறம் நடிச்சியா? தண்ணி போடாம இப்படி பேசியிருந்தா உளறேன்னு நினைச்சுக்க மாட்டீங்க, அதான் தண்ணி போடல. அவன் குழப்புறானா இல்ல நம்ம குழம்புறமா? அதனாலதான் நேத்து தண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவன் தான் நம்மளை குழப்புறான். நீ உழப்பாதையா? பகையாவா? ஆமா பையா. எது போயாவா? டேய் கட்டையா, டேய் என்னடா என்னைக்கு திருநாளா நீங்க அவன் கலர் ட்ரெஸ்ல போறான்? அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னு அவன் உங்ககிட்ட சொன்னானா? இல்ல. இது வரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் இனிமே அவனுக்கு பிடிக்கும்.
இது வரைக்கும் எதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்காதா? அதுவும் பிடிக்கும். அது இதுக்கு மேல இல்லடா. கேட்டா பைத்தியம் பிடிக்கும். சொம்படி பட்டல இருந்தா அப்படித்தான் இருக்கான். போங்க சிஸ்டர். என்ன சொல்லிட்டு போறான் இவன்?